மருத்துவ உபகரணங்கள் பழுது, பரிசோதனை நுட்புணர்கள் பற்றாக்குறை ஆகியவற்றால் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்ட ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் முக்கிய மையமாக செயல்படுகிறது மாவட்டத்தின் மைய பகுதிகள் அமைந்துள்ள அரசு தலைமை மருத்துவமனை. இங்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் காரணமாக சிகிச்சை பெற வருகின்றனர். சுமார் 760 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனை வளாகத்தில் டயாலிசிஸ் பிரிவு, இதய பிரிவு, குழந்தைகள் மற்றும் தாய்சேய் நல சிகிச்சை பிரிவு, பெண்கள் மருத்துவ பிரிவு, ஆண்கள் மருத்துவ பிரிவு என 30க்கும் மேற்பட்ட மருத்துவ பிரிவுகள் இயங்கி வருகின்றன. ஆனால் மாவட்ட தலைமை மருத்துவமனையான இங்கு ஒரே ஒரு இரத்த பரிசோதனை கூட மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இங்கு நாளொன்றுக்கு சுமார் 4000 முதல் 5000 வரை என ஒரு மாதத்திற்கு சுமார் 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வளவு அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பரிசோதனை கூடத்தில் வெறும் 6 பரிசோதனை நுட்புணர்கள் மட்டுமே பணியாற்றுவதாகவும், இதன் காரணமாக இரத்த மாதிரி சேகரிக்கவும் பரிசோதனை முடிவுகளை வாங்குவதற்கும் மணிக்கணக்கில் காத்திருப்பதாகவும், சில நேரம் நாட்கணக்கில் காத்திருக்கும் அவலமும் நிலவுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மருத்துவ பயனாளிகள். எனக்கு இரத்த பரிசோதனை மற்றும் இசிஜி போன்றவைகள் எடுக்க சொல்லியிருந்தார்கள். அதில் போனால் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. 4 நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு என்று கேட்டதுக்கு நாங்கள் வேலை செய்கிறதே 4 பேர் தான், நாங்கள் எங்கே இருந்து பண்ணுறது, ஒரு இடத்துல கூட எந்தவித வசதிகளும் இல்லை. அதிக பரிசோதனைகள் எடுக்கப்படுவதால் நிறைய பரிசோதனைகள் சரியான முடிவுகளை கொடுப்பதில்லை என்றும், பரிசோதனை கூடத்தில் உள்ள மருத்துவ உபகரணங்களும் அவ்வப்போது பழுது ஏற்படுவதாகவும், இதனால் கடுமையான உளைச்சலுக்கு ஆளாவதுடன் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து தனியார் பரிசோதனை கூடத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மருத்துவ பயனாளிகள். இங்கே ஒரு நாளைக்கு 4000 பேர்கிட்ட பரிசோதனை பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு மேலே பரிசோதனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த வெயில் காலங்களில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக காத்திருக்க மக்கள் தாங்க முடியல, உடல் உபாதைகள் ஏற்படுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் சிகிச்சை பெறணும் பல தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி, சாதாரண ஒரு சின்ன ஃபீவருக்காக கூட ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இவ்வளவு மருத்துவ பயனாளிகள் வருகின்ற பரிசோதனை கூடத்திற்கு குறைந்தது சுமார் 18 பரிசோதனை நுட்புணர்கள் இருந்தால்தான் சரியான தரமான பரிசோதனை முடிவுகளை கொடுக்க முடியும். இது தொடர்பாக பலமுறை மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஒரு நாளைக்கு 4000 டெஸ்ட் இருந்ததுன்னா 5 பேர் தான் இங்கே பணி புரிஞ்சு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதோட ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா 18லேருந்து 20 பேர் இருந்தால் தான் கரெக்டான ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த நோய்க்கான தன்மையை கண்டறிஞ்சு அதுக்கான மருந்துகளை கொடுத்து நம்ம நோயாளிகளை ஈஸியாக குணப்படுத்த முடியும். இதுதான் எல்லா சமூக ஆர்வலரோட எதிர்பார்ப்பு. எனவே மருத்துவ பயனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது அமைந்துள்ள புதிய அரசு இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பரிசோதனை நுட்புணர்களை பணியில் அமர்த்தவும், பழுதடைந்துள்ள உபகரணங்களை சரி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் க. மனோகரனுடன் செய்திக்குழு.